ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்கி லைஃப் ஸ்டைல். போன வீடியோவில் வந்து வரலட்சுமி பூஜையை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒன் டேவே கிட்ஸை வச்சு நம்மளால் சமாளிக்க முடியல. இதில் 3 days வந்து லீவு. எப்படி தான் வச்சு சமாளிக்க போகிறேன்னே தெரில. உங்கள் வீட்லேயும் உங்கள் கிட்ஸு ரொம்ப சேட்டை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வரலட்சுமி பூஜை அன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணது, இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லை. சரி சண்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அன்றைக்கி மூவிக்கு போனதுனால க்ளீன் பண்ண முடியல. காலையில் தான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். என்னோடய அம்மாச்சி வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அம்மாவுடைய அம்மா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது வீடெல்லாம் தொடச்சி விட போகிறோம் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டாக வந்து கிச்சன் வந்து க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு வீடு துடைக்கவே பிடிக்கும். கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி விட்டுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தான் அடுத்து நான் கிச்சன்லேருந்து வெளியே வருவேன். நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரூம். கிச்சனில் வந்து கவுண்டர் டாப் அடுப்பு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அம்மாச்சி வந்து நான் பாத்திரம் வாஷ் பண்ணிக்கிறேன், நீ போய் மற்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் இப்போ வந்து பாத்திரம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெட்ரூம்க்கு வந்துட்டேன். பாப்பா வந்து என் பின்னாடியே வந்துட்டா. லக்கி வந்து என் பின்னாடியே திரிஞ்சிட்டு இருந்தாங்க. தனுஷா குட்டிக்கு வந்து நோட்டும் பென் இருந்தால் போதும், அவங்க பாட்டில் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. சேட்டை எல்லாமே இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அவங்களுக்கு பதிலாக வந்து லக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லக்கி வந்து க்யூட்டாக வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஏதாவது பாட்டு படி பாப்பா அப்படின்னா அந்த உண்டான காயம் எங்கும் அந்த சாங் வந்து படிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ பாட சொன்னாலும் பாடுவாங்க. பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு ஃபோட்டோவில் டஸ்ட் இருந்தால் அதையும் க்ளீன் பண்ணி விட்டுருவேன் கையோட. அதுக்கப்புறம் பெட்ஷீட்டை சேஞ்ச் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பெட்ரூமே வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக 1 week 1 time வந்து பெட்ஷீட்லாம் சேஞ்ச் பண்ணிடுங்க. இதில் இருக்கிற 3 ஃபோட்டோவுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபோட்டோ. மேரேஜ் ஆகி மறுநாள் எடுத்தது இந்த ஃபோட்டோ. குட்டீஸ் 2 பேருமே இது ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்தது. இந்த ஃபோட்டோ வந்து மேரேஜ் ஆகி 1 week அப்புறம் எடுத்தது. எனக்கு ரொம்ப ஃபேவரட் இது 3மேவும். இதுவுமே எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபோட்டோன்னு கூட சொல்லலாம். விநாயகர் வால் கிளாக் பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ தான் இங்கே இருந்தது. அதை எடுத்துகிட்டு இந்த விநாயகர் வால் கிளாக் வந்து மாட்டி வச்சுருக்கோம். இந்த வால் கிளாக் வந்து தனுஷா குட்டியோட மேரேஜ்க்காக வாங்கினது. மேரேஜ்க்கு 3 days முன்னாடி வாங்கி வச்சாச்சு. அன்றைக்கி மேரேஜ் அன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருந்தனால அன்றைக்கி போக முடியாமல் போயிடுச்சு. அப்படியே டிலே ஆகி வீட்டிலே வச்சுருக்கிற மாதிரி இருந்தது. டின்னருக்கு கூப்பிட்டாது இந்த கிஃப்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பத்திரம் பண்ணி வச்சுருந்தோம். எங்கள் பாப்பா 2 பேர்த்துக்கு கிஃப்ட்டுனாலே போதும். அது என்றைக்கு வாங்கிட்டு வந்தோமோ அப்போ இருந்து தனுஷா குட்டி வந்து நான் ஓப்பன் பண்ணவான்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க. நேற்று க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை எடுத்து கீழே வச்சுருந்தேன். அங்கே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்லேயே அந்த வால் கிளாக் வந்து மாட்டி வச்சாச்சு. பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். பெட்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூஜை ரூம் தான். ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு விளக்கு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணியை காய வச்சு விளக்கு மூழ்கிற அளவுக்கு வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல தண்ணி தான் சேர்க்கணும். நல்லா கொதிக்க தண்ணி இருந்தால் தான் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து நல்லா விளக்கும் போது வந்து நமக்கு கையில் பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அது கூட வந்து 2 லெமன் சேர்த்துக்கோங்க. லெமனை நல்லா புழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சாதாரண சோப்போ இல்லை கீதாம்பரி பவுடரோ வச்சு நம்ம நல்லா லேசாகவே வந்து தேய்ச்சாலே அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் போய் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்ல எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்துடும். நீங்கள் அந்த தண்ணியை சாய்ச்சி விட்டுட்டு வேறு தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இல்லை வேறு ஒரு பாத்திரத்தில் கூட எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணிங்க. விளக்கு எல்லாமே நல்லா பளபளன்னு இருக்கும். அத்தை வந்து நான் விளக்கி தரேன், நீ போய் வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு மாப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாப் போட வந்துட்டேன். வீடை வந்து எப்போ மாப் போட்டாலுமே நான் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரூம் தான் மாப் போடுவேன். மாப் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்ரூம் ஃபுல்லாக மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஹால் வராண்டா இதெல்லாம் வந்து மாப் போட ஆரம்பிப்பேன். எல்லாத்தையும் மாப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் கிச்சன் வந்து லாஸ்ட்டாக வந்து மாப் போடுவேன். ஏன்னா கிச்சனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே மாப் போட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து எல்லா ரூமுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் எல்லா ரூமுக்கும் மாப் போட்டு லாஸ்ட்டாக தான் நான் வந்து கிச்சனை மாப் போடுவேன். நான் அப்படி தான் நினச்சி வந்து ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷா குட்டி வந்து இப்போ ரொம்ப கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்கும்போது நைட் ட்ரெஸ் இந்த மாதிரி தான் வேர் பண்ணுவோம். எப்போயாவது சுடிதாரோ சாரியோ வந்து நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா எங்கே போகிறீங்க, எங்கே விட்டுட்டு எங்கே போகிறீங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இப்போ துடைக்கிறதுக்கேவும் சண்டே பாப்பா வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நான் வந்து வீட்டில் மாப் போட மாட்டோம். இப்போயே பாப்பா ஏன் இது துடைக்கிறீங்க, எதுக்கு இந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தேன். நான் எப்போயுமே வியாழக்கிழமை மட்டும்தான் வீடை வந்து துடைச்சி எடுப்போம். மற்ற நாள் துடைக்கணும் அப்படின்னா வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது விசேஷம் இருந்தால் மட்டும்தான் மற்ற நாள் வந்து துடைப்போம். பாப்பா வீட்டில் இருக்கும்போது வந்து வீடை என்றைக்குமே மேக்ஸிமம் துடைக்க மாட்டேன். அதனால் பாப்பா வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தால் நான் வந்து இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி பாப்பா அதாம்மா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன்.
கிருஷ்ண ஜெயந்தி தாங்க சொன்னேன். பாப்பா வந்து எனக்கு கிருஷ்ணன் வேஷம் போட்டு விடு, ராதை வேஷம் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி காலையிலே போட்டு விடுவாங்க சொல்லிட்டு தான் நான் பாப்பா 2 பேர்கிட்டையுமே இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தினே சொல்லவே இல்லை. 10 தடவை வந்துட்டாங்க அந்த வீடை துடைக்கிறதுக்கு முன்னாடி. எனக்கு எப்போ போட்டு விடுவீங்க, என்னை எப்போ குளிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பாப்பா 2 பேர்த்துக்குமே லஞ்சு ஊட்டி விட்டேன். காலையில் வந்து இட்லி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பா 2 பேருமே சாப்பிட்டாங்க. மதியம் வந்து பாப்பாவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னால தயிர் சாதம் மட்டும் டக்குன்னு ரெடி பண்ணி 2 பேர்த்துக்கும் ஊட்டி விட்டுட்டேன். லக்கி வந்து தூங்கிட்டாங்க. தனுஷா குட்டி வந்து தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லு பார்த்துட்ருக்காங்க. எங்களுக்கு வந்து லஞ்சு செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓவர் நைட் ஊற வச்ச பிதுக்கு பயிர் தான். நைட்டே வந்து பிதுக்கி எடுத்து வச்சாச்சு. அதை நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் வந்து இந்த பயிரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் சீரகம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து வெந்து வந்துடும். ஒரு பக்கம் வந்து பயிர் நல்லா வேகட்டும். நம்ம வந்து காய் எல்லாமே தாளித்து விட்டு தான் நம்ம வந்து அதில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து 2.5 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கறி லீஃப் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அது கூட 10 பூண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஆனியன் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் 3 காய் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். அதோட எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்க்கு தேவையான சால்ட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டிங்க அப்படின்னா அதுவுமே நல்லா வெந்து வந்துடும். ஒரு பக்கம் பருப்புமே நல்லா வெந்துருச்சு. நம்ம வதக்கின காயை வந்து பருப்பில் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் 1.5 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி வந்து சேர்த்துக்கோங்க. 2மே இல்லை அப்படின்னா மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள் இது 3லுமே 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுவுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு சில் தேங்காய், சோம்பு, மஞ்சள் இது 3யும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சா போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஃபைனலாக வந்து தாளித்து விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய், கடுகு, கறி லீஃப், சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்து விட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பொரியல் வந்து முட்டைக்கோஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சமையல் ஒர்க்கெலாம் முடிக்க டைம் வந்து 2:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஹஸ்பண்டுமே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து பேசிவிட்டு ஈவினிங் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. லக்கி வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. தனுஷா குட்டி வந்து அவங்க பாட்டிகிட்ட அனுப்பிச்சி விட்டு என்னோடய ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நானுமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. நைட்டே வந்து அரிசி மாவு வந்து ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சோம் அப்படின்னா வந்து சூப்பரான அரிசி மாவு வந்து ரெடி ஆயிரும். அதை வந்து நீங்கள் கோலம் போட கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாக்கோலம் போடுறதுக்கு அரிசியை வந்து ஓவர் நைட்டு ஊற வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. நான் தான் தெரியாமல் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சாலும் தப்பு இல்லை. ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சாலே போதும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடலாம். எனக்கு தெரியாது, என் அத்தை தான் வந்து சொன்னாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே கிருஷ்ணனோட அழகான அந்த பாதம் தான். அது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வந்து வரைவாங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் 2 கையிலையும் வச்சு அழகாக அச்சு வச்சு தான் வந்து வரைஞ்சிட்டு இருந்தேன். என்னோட கிருஷ்ணனோட பாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி வேலை பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். பாப்பா வந்து குறுக்க மறுக்க வந்து நடந்துகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறீங்க, நான் பண்ணுறேன். தனுஷா குட்டி வந்து நான் என்ன பண்ணாலுமே கண்டிப்பாக அவங்க பண்ணணும்னு கேட்பாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் பண்ணுவேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்க. லக்கி வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் தூங்கி இப்போ தான் எந்திரிச்சனால அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 4 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து டைம் வந்து 5 o'clock ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆகிடுச்சு இந்த கால் எல்லாமே வரைஞ்சி முடிக்கிறதுக்கு. பாப்பா காலை வச்சு அச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் சரியாக வரலை. அதுக்கப்புறம் அழிச்சிட்டு நான் வந்து கையிலே வந்து ட்ரை பண்ணேன். பாப்பா தூங்கி எழுந்திரிச்சனால 2 பேர்த்துக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இடையில எழுந்திரிச்சு பாப்பா 2 பேர்த்துக்கும் பால் காய வச்சு ஆற்றி கொடுத்துட்டு மறுபடியும் என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது கால் பாதம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே என்னை வந்து பாப்பா 2 பேரும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களையும் சமாளித்து ஒரு வழியாக வரைஞ்சி முடிச்சாச்சு.
லக்கி கால் வந்து பூஜை ரூம் கிட்ட வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துச்சு. தனுஷா குட்டி வந்து எனக்கும் வேணும் என் காலையும் வைங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து பாப்பாவே மிதிச்சுட்டு பூஜை ரூம் ஃபுல்லாக அவள் கால் ஃபுல்லாக வந்து புதைச்சி வச்சுருந்தா. கிருஷ்ணனோட கால் வரைஞ்சது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வச்சு பூ வச்சிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணனே வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டு கிருஷ்ணனோட குட்டி கால் பாதம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா 2 பேரையும் குளிக்க வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கு கிளம்பிட்டாங்க. பாப்பாங்களை வச்சுட்டு என்னால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. அவங்களுக்கு மேக்கப் போட்டது ட்ரெஸ் பண்ணது இது எதுவுமே என்னால் எடுக்க முடியல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்காக ட்ரை பண்ணி அந்த வீடியோ போடுறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு ராதை கிருஷ்ணன் வந்து ரெடி ஆகிட்டாங்க. உங்கள் வீட்டு ராதை கிருஷ்ணன்லாம் ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் 6 o'clock மேலே குட்டீஸ் 2 பேரையுமே கிருஷ்ணனும் ராதையுமே வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வர மாதிரி வெளியே இருந்து கூட்டிகிட்டு பூஜை ரூமுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்க காலில் விழுந்து நம்ம திண்ணீர் வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ணன் ராதை காலில் விழுந்து திண்ணீர் வாங்குற மாதிரி தான். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க தான் மனசில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் எந்த ஒரு கெட்ட சிந்தனையும் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க காலில் விழுந்து திண்ணீர் வாங்குறது வந்து ரொம்ப வந்து நல்லது. இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து எந்த ஸ்வீட்டுமே நான் செய்யவே இல்லை. காலையிலேருந்து வீடை துடைக்க வேலை அதிகமாக இருந்தனால டைம் இல்லாதனால எந்த ஒரு ஸ்வீட்டுமே செய்யவே இல்லை. சாமிக்கு நெய்வேத்தியமாக வந்து தயிர் சாதம் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கிருஷ்ணனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா தயிர், பால், மோர், வெண்ணெய், நெய் இது 5 மட்டும் வச்சு நம்ம நெய்வேத்தியமாக படைச்சி சாமி கும்பிட்டாலே போதும். கிருஷ்ணன் வந்து நல்லபடியாக வந்து ஏற்றுக்குவாங்க. கிருஷ்ணனுக்கு விளக்கு போட்டுட்டு தீப தூபம் காமிச்சிட்டு அவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மந்திரம் சொன்னால் போதும். எனக்கு தெரிஞ்சது வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஹரி கிருஷ்ணா ஹரி ஹரி ராமகிருஷ்ணா ஹரி ராமகிருஷ்ணா இது சொன்னாவே போதும். தனுஷா குட்டி வந்து நிற்க முடியல. அங்கே எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்டுக்கெலாம் போய் நான் காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருப்பாப்பா சாமி கும்பிட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நிற்க வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. கிருஷ்ணனுக்கு படைச்ச நெய்வேத்தியம் எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூனில் எடுத்து கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் வச்சுட்டோம் அப்படின்னா கிருஷ்ணன் வந்து சாப்பிட்ற மாதிரி தான். அவருக்கு படைச்சதை ஃபஸ்ட்டு அவர் தானே சாப்பிடணும். கிருஷ்ணனுக்கு சாப்பிட வச்சுட்டு குட்டீஸ் 2 பேத்துக்குமே வாயில் கொஞ்சமாக வச்சு விட்டேன். பாப்பாவுக்கு வந்து நெய்யோட டேஸ்ட்டு பிடிக்காது. என்னம்மா ஏதோ ஸ்மெல்லு வருது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி சாமிக்கு வச்சது சாமி வந்து கண்ணை குத்திரும் கொஞ்சமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா 2 பேத்துக்கும் வாயில் வச்சு விட்டு தயிர் சாதமும் சாமிக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதையுமே பாப்பா 2 பேத்துக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். சாமி கும்பிட்ட நிமிஷம் தான் குட்டீஸ் 2 பேருமே வெளியே போகிறேன் நான் ட்ரெஸ் எல்லாத்தையுமே என் ஃப்ரெண்டுகிட்ட காமிச்சிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க மாமா கூட வந்து கிளம்பி போயிட்டாங்க. வாங்க இருக்கு ஐயா இங்க போட்டு பாப்பா 2 பேருமே நாங்கள் ஆட சொன்னால் எங்கள் முன்னாடி வந்து ஆட மாட்டாங்க வெக்கப்பட்டுக்கிட்டு. அதுவுமே யாராவது ஆட சொன்னாலுமே ஆட மாட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அழகாக மேக்கப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தனுஷா குட்டி வந்து நல்லா வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க மாமா வீட்டில் போய் 2 பேரும் அழகாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பாப்பா டான்ஸ் ஆடு இந்த பாட்டுக்கு ஆடு அப்படின்னு சொன்னால் ஆட மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த சாங் வந்து பிடிச்சிருக்கோ அந்த சாங்க்கு வந்து காஸ்டியூம் போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பாட்டில் ஆடுவாங்க. சொல்லி கொடுக்காமலே பாப்பா 2 பேரும் அவ்வளோ அழகாக ஆடினாங்க. தனுஷா குட்டிக்கு வந்து இந்த எந்த ஸ்டெப்புமே இதில் வந்து நாங்கள் சொல்லி கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பை வந்து நிற்காமல் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து லக்கியுமே வந்து நல்லா அழகாக வந்து ஆடிக்கிட்டு இருக்கா. தனுஷா குட்டி வந்து ஸ்கூலில் வந்து டான்ஸ் ஆடினா அந்த டான்ஸையும் சேர்த்து நம்ம வீட்டில் ஆடுறது ஒவ்வொரு ஸ்டெப்பை பார்த்து அதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அவளுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பை போட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்கா. ஆனால் நிற்காமல் வந்து பாப்பா வந்து ஆடுனா. நம்ம குழந்தை வந்து சும்மா ஏறி நின்று கை கால் ஆட்டினாலே நமக்கு வந்து அழகு தான். ஆனால் பாப்பா 2 பேருமே அவ்வளோ அழகாக வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. லக்கிக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல. அவங்க அக்கா ஆடுறத பார்த்து அழகாக வந்து கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தா. பாப்பா 2 பேருமே எந்த பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா முகுந்தா முகுந்தா சாங்க்கு தான் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நியூவாக எந்த சாங் வந்து ட்ரெண்ட் ஆகுதோ அந்த சாங் வந்து யூடியூப்பில் ஷார்ட் வீடியோவில் வரும்போது தனுஷா குட்டி வந்து நான் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த சாங் பார்த்து அப்படியே வந்து ஆடுவாங்க. நம்ம தெரியாமல் நின்று பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆடுறத வந்து பார்க்கலாம். நம்ம போய் முன்னாடி நின்னோம் அப்படின்னா அந்த பாட்டுக்கு வந்து ஆட மாட்டாங்க. அதே மாதிரி டிவியில் ஏதாவது ஒரு பாட்டு ஓடுது அப்படின்னா அந்த சாங் பார்த்து அப்படியே ஆடுவாங்க.
பாப்பா 2 பேரும் ஆடினதை நானே நேரில் பார்க்கல. நான் வந்து அப்போ வீட்டில் இருந்தேன். நான் இல்லாத போது தான் பாப்பா ஆடியிருக்காங்க. அவங்க மாமா வீட்டுக்கு வந்து போனாங்க. அங்கே போயிட்டு அவங்க சாங் போட்டு விடவும் அதை பார்த்துட்டு வந்து ஆடியிருக்காங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எப்படி ஆடினாங்கன்னு எனக்கும் தெரியல. ஃபுல் சாங்க்குமே நிற்காமல் பாப்பா 2 பேருமே டான்ஸ் ஆடினாங்க. என்னால் நேரில் பார்க்க முடியலன்னு ஒரே கஷ்டம். வீட்டில் வந்து ஆடு பாப்பா அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க டாடியுமே சொன்னாங்க, அப்பா முன்னாடி ஒரு தடவை டான்ஸ் ஆடி எப்படி ஆடுறேன்னு பாப்பா, அழகாக ஆடியிருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் ஆடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தனுஷா குட்டி வந்து சொல்லிட்டாங்க. பயங்கரமாக வெட்கப்படுவாங்க எங்ககிட்ட. அவங்க மாமா வீட்டில் வந்து அவங்க அம்மாச்சி, தாத்தா, அவங்க சித்தி எல்லாருமே இருந்தாங்க. அவங்க முன்னாடி எப்படி 2 பேரும் ஆடினாங்கன்னு தான் தெரியல. ஆனால் சூப்பராக ஆடிருந்தாங்க. லக்கியுமே பாருங்கள் எப்படி ஆடுறாங்கன்னு. நிற்காம அவங்களுமே அவங்க அக்கா கூட சேர்ந்து வந்து ஆடிட்டு இருக்காங்க. டான்ஸு சொல்லிக் கொடுக்காமலே நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடியிருக்காங்க. சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா ஆடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குட்டீஸோட டான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷா குட்டிக்கு வந்து மேக்கப் பண்ணுறது, மருதாணி போடுறது இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக வந்து தனுஷா குட்டி மருதாணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. வீட்டில் இருக்கிற இலை, வேப்ப இலையெல்லாம் அரைச்சி வந்து அவங்களே வந்து வச்சுக்கிடுவாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து பிடுங்கி அரைச்சி கொடுத்தாங்க. அத்தை அரைக்கும்போது பக்கத்துலேயே தான் நின்றுருந்தாங்க தனுஷா குட்டி. அரைச்சதுலேருந்து எப்போமா வச்சு விடுங்க, சீக்கிரம் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நைட் ஆகட்டும்டா வச்சு விட்றேன் அப்படின்னு சொன்னோடனே நைட்டு அவங்களே போய் எடுத்துகிட்டு வந்து வச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பாப்பா 2 பேத்துக்குமே வச்சு விட்டு நானுமே கையில் வச்சுருந்தேன். தனுஷா குட்டி வந்து எனக்கு கால்லேயே வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பாப்பாவுக்கு காலில் வச்சு விட்டு லக்கி வந்து அவங்க அக்கா வச்சுட்டு இவங்க சும்மா இருப்பாங்களா, எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் ஒரு 5 நிமிஷம் கூட வந்து லக்கி வச்சுருக்க மாட்டாங்க. வச்ச ஒரு 5 நிமிஷத்தில் எனக்கு கழுவி விடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. காலில் வச்சுட்டு எனக்கு உடனே கழுவி விடு அப்படின்னு சொன்னாங்க. கழுவி விட்டதுனால பிடிக்கவே இல்லை அவங்களுக்கு. தனுஷா குட்டி வந்து யார் கூடயும் போட்டி போட மாட்டாங்க, என் கூட தான் போட்டி போடுவாங்க. புதுசாக ஒன்று நான் வாங்கிடவும் கூடாது, எதுவும் யூஸ் பண்ணிடவும் கூடாது. இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. எங்கள் வீட்டு கிருஷ்ணனும் ராதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.